எல்லோருக்கும் வணக்கம். அற்புதமான ஏற்றம் நண்பர்களே. ஓங்கி அடிச்சுன்னா 1.5 டன் வெயிட் பாக்குறியா அப்படின்ற மாதிரி இந்த மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் நிஃப்டி மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதாவது சமீபத்தில் தான் பல பேர் நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல 2 மந்த்லி எக்ஸ்பைரி என்பது வருது, அதனால 200-400 பாயிண்ட் வால்டிலிட்டி காமிச்சா பயங்கரமா இருக்குமே அப்படின்னு மார்க்கெட்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேத்து திங்கக்கிழமைக்கு ஒரு 200 பாயிண்ட் இறங்கி இன்னைக்கு 200 பாயிண்ட் ஏறி இருக்கக்கூடிய மார்க்கெட்னால இன்னைக்கு பலே வெள்ளைய தேவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் சம்பாதிச்சிருந்திருப்பாங்க. அதுதாங்க நண்பர்களே, இந்த மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, தினமும் ஏதாவது ஒரு பங்குகளை ஏற்றி விடுவோம், தினமும் ஏதாவது ஒரு பங்குகளை இறக்கி விடுவோம். உங்களுடைய ரவுண்டு வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கூட சொல்றாரு பாருங்க. பாலா மைன்ஸ் அப்படின்ற ஷேர்ல 2 நாள்ல எனக்கு ஒரு 14,000 ரூபாய் லாபம் வந்தது. ஆளை விடுறா சாமி, நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அது மாதிரி எப்போ யாருக்கு எந்த ஷேர் மேலே வந்து லாபம் கொடுக்கும் அப்படின்றதே தெரியாது. இன்னொரு நண்பர் கூட அதான் சொல்கிறார், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி. அவர் ஐடிசி ஷேரில் ஒரு 760 ஐடிசி ஷேர் வச்சுருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 392 ரூபாய். தமிழகம் முழுமைக்குமே இப்போ என்ன ஒரு பேஜ் போய்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் ஐடிசி என்ன ரேட்டில் வச்சுருந்தீங்க, நான் என்ன ரேட்டில் ஐடிசி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான் தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பல பேர்த்துக்கு அது வந்து சமீப காலமாக கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கிறதுனால டிவிடெண்ட் வருவாய் என்பது வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஷேர் மேலே ஏறி லாபம் என்பது இப்போ கம்மியாக வரும். பார்த்தீங்களா, இங்கே கூட ஒரு நண்பர் வந்து ஏதோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அடிச்சு தூக்கிட்டான் பாலா மைன்ஸு, ஒரு 2 நாளில் 14,000 ரூபாய் லாபம் வந்தது அப்படின்ற ஒரு குரோத் கான்செப்டில் இப்போ வரைக்கும் அதில் லாபம் என்பது வரல. ஸோ அந்த நண்பர் சொல்கிறதான் கரெக்டு. யானைக்கு ஒரு காலம் வரும்பொழுது பூனைக்கு ஒரு காலம் வரும். அவங்கவுங்க ஷேருக்கு என்னைக்கு விலை வருதோ அன்னைக்கு வரைக்கும் காத்து கிடந்து வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நண்பர்களே, ஒரு 3 முக்கியமான பங்குகளுடைய செய்திகள். அதாவது இந்த சயன்ட் அப்படின்ற ஒரு பங்கு, சயன்ட் டிஎல்எம் அப்படின்ற ஒரு பங்கு. அதாவது இந்த சயன்ட் ஷேர் பார்த்தீங்களா, 10,893 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு பங்கு. இந்த சயன்ட் டிஎல்எம் என்பது 6,107 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் இந்த சயன்ட் டிஎல்எம் ப்ரொமோட்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சயன்ட் லிமிடெட் தான். ஸோ அப்போ இந்த சயன்ட் லிமிடெட் வந்து யார் மேலே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க? உச்சாணி கொம்புல மேபி இந்த சயன்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. அவன் வந்து 52 வீக் லோவில் கவுந்து படுத்து கிடக்கிறான். ஏகப்பட்ட பேர் அதை வாங்கி ஏதோ ஒரு நம்பிக்கையில் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சயன்ட் டிஎல்எம் என்பது டன்டடாயின் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரூப் நல்ல லோ ரேட்டில் இருக்கும்போது எடுத்துட்டாங்க 300 ரூபா ரேஞ்சுக்கு. இப்போ அது 700 ரூபாயில போயிட்டு இருக்கு. யார் வித்தாங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குரூப் வாங்கியிருக்கு, அந்த குரூப்புக்கு ஈக்குவலாக இன்னொரு குரூப் வித்துருக்கு. ஆனால் வித்தவன் போய் இன்னைக்கு அந்த ஷேர் எடுத்து பார்த்தான்னா மனசு வெந்து போயிடுவான். ஸோ இந்த சிஎன்ட் டிஎல்எம் அப்படின்ற பங்குல ரெண்டுக்குமே 2 செய்தி இருக்கு. ஒன்று, இந்த சிஎன்ட் அப்படின்ற ஷேர் தான் சிஎன்ட் டிஎல்எம் அப்படின்ற ஷேர்னுடைய ப்ரொமோட்டரில் ஒருத்தராக இருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒரு முறை 52 வீக் லோவில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் வால்யூம் என்பது நடந்தது. இந்த சிஎன்ட் அப்படின்ற பங்குல பெருசாக வால்யூம் என்பது முதல்ல நடக்கல 52 வீக் லோவில். இன்றைய தேதியில் இது அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. ஸோ சிஎன் டிஎல்எம் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அது சமீபத்தில் 52 வீக் ஹையில் இருக்கு. இந்த சிஎன்ட் ஷேர் அப்படின்றது 52 வீக் லோல இருந்து 52 வீக் ஹை திரும்பி போகுமா இல்லையா அப்படின்னு தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பப்ளிக் எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பப்ளிக் 22% இந்த பங்குல ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டிஐஎஸ் 37%, எஃப்ஐஎஸ் 14%. இத்தனை பேர் இந்த சயன்ட் அப்படின்ற பங்குல பணத்தை போட்டுட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எங்களுடைய டேர்ன் எப்படா வரும் அப்படின்ட்டு. சமீபத்தில் தான் இந்த பங்குல அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. இந்த பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா, கும்பா கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது இவர்களுடைய லாபம் என்பது ஏர்முகமாக 109 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஜுஜிபி 2023 180 கோடியெல்லாம் அசால்ட்டாக லாபம் பண்ணவங்க தான். பட் இப்போ கொஞ்சம் லாபம் என்பது கம்மியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் இது ஒரு லாஸ்க்கு போகாத ஒரு கம்பெனி. ஸோ தொடர்ந்து லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு. ஏதோ ஒரு வால்யூம் என்பது நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக இது போன்ற பங்குகள்லாம் எந்த பங்குன்னு போகும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதே மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஷேர், ஒரு காலத்தில் இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய பல்சர் அப்படின்ற பைக் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களுமே இந்த பஜாஜ் பல்சர் பைக் மேலே தீராத ஒரு விருப்பம்.
வெளியே சுற்றுனா அந்த பைக்கில் தான் நாங்கள் சுற்றுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு காலத்தில் பல்சர் பைக் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு லக் என்பது இருந்தது. அதாவது இந்த பங்கு வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 என்ன லோ ஒரு ஹை இருந்தானோ அந்த ஹையை கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி பிடிச்சிருக்கான். அப்போ இப்போ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி நாங்கள் 2 வருஷமாக வச்சுருக்கோம், எந்த விதமான ரிட்டர்னும் இல்லை, ஒருவேளை இந்த டெப்த் இறங்கின டெப்த்தை அப்படியே திருப்பி போட்டு என்னைக்காவது ஒரு 20,000 போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அடப்போ ஒரு 15,000 போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்குமா அப்படின்னு திடீர்னு யாராவது பஜாஜ் ஆட்டோ போன்ற முன்னணி ஷேர்களை ஏதாவது பப்ளிக்கில் கேட்டிருந்தா என்னென்ன சொல்லியிருப்பாங்க, ஆமாங்க பழைய ஹையை போய் திருப்பி போடுக்கணும்னா அது ஒரு ஃபேமஸான பங்காக ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதையும் வந்து தொட்டுட்டான், தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துட்டான். இனி ஏதாவது ஆல் டைம் ஹையை கட் பண்ணி புது ரேலி போகுமா, 15,000 20,000 போகுமா அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது நடக்குதா இல்லை தொப்புன்னு கீழே வந்து உழுகிறானா இல்லை தொடர்ந்து மேலே ஏற போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாமே ஆண்டவன் விட்ட வழிதாங்க நண்பர்களே. சில பங்குகள் இப்படி பழைய ஹையை எவ்வளோ அசால்ட்டாக வந்து பிடிக்கிறான் பாருங்க. 6,000 இங்கே, 12,000 இங்கே. இது 6,000 கீழே விழுந்தப்போ மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% வீழ்ச்சி. 43% இறங்கிய முன்னணி பஜாஜ் ஆட்டோ அப்படியே என்ன போய் கும்பா பாடிட போகுதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் யாராவது இங்கே கேட்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி பிடிப்பாங்க, வாரன் பஃபட் அவருடைய கான்செப்ட்லாம் பார்க்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் பயந்துட்டு விற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு 40% முன்னணி பங்கு 40% இறங்குது, அல்லது ஒரு 60% இறங்குது, அல்லது முன்னணி பங்கு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்கு ஒரு 80% இறங்கும் பொழுதெல்லாம் நிறைய பேர் அக்குமுலேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பண்ணி பார்த்துருந்தா என்ன மோசம், 2025 இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட 100% வந்து திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறது. ஸோ எல்லாமே இந்த நண்பர் சொல்கிற மாதிரி பங்குகளில் பணத்தை போட்டு நம்ம டேர்ன் வர வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சில பேர்லாம் இருக்கான், நீ பஜாஜ் குரூப்பே தான், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அவனுக்கு கீழே 80 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு இடையில தான் என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்களா 2 வீதிக்குள்ளேயே பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா காலையில் இங்கே இருக்கிறது, மத்தியானம் அங்கே இருக்கிறது, சாயந்தரம் இங்கே இருக்கிறது, 2 வீதிக்குள்ளேயே ஜாலியாக அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். சில பேர்லாம் சென்னைக்கு பாம்பேக்கு பெங்களூருக்குன்னு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பாவம் வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பங்குகள் இப்படி டக்கு டக்குன்னு திரும்பி வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த பஜாஜ் ஹவுசிங் மட்டும் 10 ரூபாய்க்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னைக்கு நல்ல காலம் வருது அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், நாம் என்ன கேட்குறோம் இந்த மார்க்கெட்டுக்கிட்ட, கேட்கக்கூடாத விஷயத்தையே கேட்டோம். நியூஸ் இருக்கும்போது அது ஏதாவது ஒரு லாபம் செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த குஜராத் கேஸ் லிமிடெட்னு ஒரு ஷேர் இருக்குது. கேஸ் அண்ட் ஆயில் செக்டரில் தான் இப்போ தொடர்ந்து செய்திகள் என்பது வந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் பெரிய அளவில் ஏறுவதோ இறங்குவதோ எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரியல் எஸ்டேட்டும் சமீபத்தில் பிக்கப் ஆயிருந்தது. இப்போ இந்த லோதா டெவலப்பர்ஸ் போன்ற பல்வேறு பங்குகள்லையும் பல பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, சரி புது புது உச்சங்களுக்கு நீ போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாத ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த குஜராத் எனர்ஜி, குஜ் கேஸ் லிமிடெட்னு ஒரு காலத்தில் பெயர் இருந்தது. இப்போ இந்த குஜராத் எனர்ஜி அப்படின்ற பங்கு தற்போது கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கு எனர்ஜி செக்டரில் தான் நியூஸ் இருக்குது. இவனுக்கு என்னைக்கு ஒரு சாப விமோச்சனம் வரும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த லோதா டெவலப்பர்ஸ், இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் சமீபத்தில் தான் பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். முன்னணி டிஎல்எஃப் முதல் கொண்டு எத்தனையோ பேர் வந்து கீழே தான் கிடந்தாங்க. எனக்கு அப்பவும் கூட ஒரு யோசனையாக இருந்தது, அட ஒரு சென்ட் வந்து 15 லட்சம் 20 லட்சம்ன்றாங்க கோயம்புத்தூர் பக்கமெல்லாம், பேசாமல் அதுக்கு கம்முன்னு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் எடுத்து வச்சுட்டு சிவனேன்னு உட்காந்துக்கலாமேன்னு கூட நான் ஒரு காலத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஏறாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு அப்படியும் ஒரு பயம். கடைசியில் இப்போ இவ்வளவு நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது கூட்டத்தோட கூட்டமாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்க பொழுது இப்போ நாம் அளந்து பார்க்கிறோம் எவ்வளவு தூரம் நீ திரும்பி ஏறி இருக்கிறாய் அப்படின்னு. லோதாவை எடுத்து பார்த்தா நான் 88% ஏறி இருக்கிறேன் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். ஆக மொத்தம் 59% இறங்கி விட்டு 60% ரவுண்டு பண்ணுங்க, 60% இறங்கிட்டு 88% ஏறிய பங்கு இந்த லோதா டெவலப்பர்ஸாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குஜ் கேஸ் லிமிடெட், அதாவது குஜராத் எனர்ஜி அப்படின்ற பங்கு நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு இப்போ வரைக்கும் ஏறாமல் இருக்கான். என்ன காரணம்னு தெரியல. இந்த நேரத்தில் மார்க்கெட்டில் சொதப்பிய ஷேர்கள், சொதப்பாத ஷேர்கள் அப்படின்னு இருக்கு. சொதப்பிய ஷேர்கள்னா மேலேருந்து கீழே விழுந்துட்டு இன்னும் திரும்பவே இல்லை. சொதப்பாத ஷேர்கள்னா உச்சியில் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அதே மாதிரி நசாரா அப்படின்ற ஒரு பங்கு. அது என்ன ராசியோ தெரியல, பெரிய ஆளுக ஒரு ஷேர் எடுத்தாங்கன்னா அது ஈஸியாக மேல் நோக்கி ஓடி வந்துடுது. ஒரு உதாரணத்துக்கு கேடிகே பேங்க், நசாரா டெக்னாலஜிஸ்னு எத்தனையோ பங்குகளை ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இந்த நசாரா டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து ஜீரோதாக்காரங்க இந்த பங்கை கொஞ்சம் அக்வஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த சமயத்தில் அது கீழே தான் சுற்றி கொண்டு இருந்தது. இப்போ பார்க்கும்பொழுது நசாரா அப்படின்ற பங்குல சமீபத்தில் கூட ஒரு சின்ன பேட் நியூஸ் வந்ததுன்னு சொல்லி கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் தன்னுடைய பழைய கையை போய் பிடிச்சிருக்கான். ஆக மொத்தம் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் சார் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னு பார்த்தா 65% தன்னுடைய லோவில். எல்லாம் இந்த வருஷங்க நண்பர்களே, எல்லாம் இந்த வருஷம் ரெக்கவரியான பங்குகள். ஆனால் அதே சமயம் இப்படி சொதப்பாமல் மேலே ஏறி வந்திருக்கக்கூடிய பங்குகளில் சில சொதப்பிய பங்குகள் அப்படின்றது இருக்கு. அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அது எவ்வளவு பர்சன்டேஜ் தற்போது சரிவடைந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40%. முதல்ல 60% பக்கம் விழுந்திருந்தா இப்போ கொஞ்சம் ஏறி வந்து விட்டது. அதனால தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இந்த அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற பங்கு தொடர்ந்து மற்ற ஷேர்களை போல ஏறுமா, அல்லது தொடர்ந்து இந்த குஜராத் எனர்ஜி மாதிரி கீழே கும்பா பாட்டு பாடிட்டு கீழே போகுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுலேயும் 2 பேர் இருக்காங்க. அலம்பிக் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, அலம்பிக் ஃபார்மான்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த அலம்பிக் ஃபார்மா அப்படின்ற பங்கு தற்போது 52 வீக் லோலேருந்து ஏதோ ஒரு குரூப் சிறிய அளவில் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது பண்ணி அது 650 to 800 என்பது வந்திருக்கு. இதுவும் லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற பங்குமே லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்குல வந்து சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதிகமான வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது இந்த அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற இந்த 94 ரூபாய் ஷேர்ல நடந்திருக்கு. ஸோ கடந்த 3 வருஷத்துல கும்பா பாட்டு பாடி அது 150 ரூபாயிலிருந்து இப்படி 90 ரூபாய்க்கு கீழே கிடக்கும் பொழுது சமீபத்தில் சிறிய அளவில் வால்யூம் என்பது இந்த அலம்பிக் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர்ல நடந்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஷேர் என்னாகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பல பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 பங்குகள், செயில் அப்படின்ற ஒரு பங்கு, டிசிபி பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, டைட்டன் அப்படின்ற ஒரு ஷேர். இது எல்லாமே சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள். ஏனென்றால் இந்த செயில் வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கு, இந்த டைட்டன் வந்து கோல்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அதனுடைய பிரைஸ்கள் கண்ணாபின்னான்னு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். அதனால இவங்களும் சப்போர்ட்ல வந்து உளுந்தா மேலே போகிறதும் மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு போனால் கீழே உழுகிறதுமாக சமீபத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த டைட்டன் இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி புது புது உச்சங்களுக்கு போகுமா? ஏன்னா 3000 ரூபா இருக்கையில என்ன ஆசைப்படுவாங்க? சரி 5000 வரட்டுன்னு ஆசைப்படுவாங்க. அப்போ 5000 வந்தோடனே இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இப்படியே நின்றுன்னு நினைப்பாங்களா? கிடையாது. 5000லேருந்து அப்போ வாழ்க்கையில் முன்னேறி 7000 போ அப்படின்னு கூட யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ டைட்டன் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் மல்டி இயர் ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன ஆகும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதே மாதிரி இந்த செயில் அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த பங்கு தன்னுடைய உச்சியை தாண்டுமா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சமீபத்தில் இந்த செயில் அப்படின்ற ஷேர்ல போய்கிட்டு இருக்கு. இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் மாதிரியே டிசிபி பேங்க் அப்படின்ற பங்குமே இப்பதான் கீழே வந்து விழுந்திருந்தான். செயில் போன்ற பங்குகள் மாதிரி இவனும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருந்து பிக்கப் ஆகுமா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி பிக்கப் ஆகி மேலே வந்திருக்கு. அப்போ இந்த பங்கினுடைய சமீபத்திய வேலையே வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் போகிறதும் குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் போகிறதும் இப்படியே மேலே போகிறதும் கீழே போகிறதுமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய டிசிபி பேங்க் அடுத்த சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது புதிய உச்சத்திற்கு போயிருக்கிறதா அல்லது கீழே வழக்கம் போல கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வேறு என்ன செய்திகள் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அது என்னமோ மார்க்கெட் கும்பா மார்க்கெட் தான். கும்பா மார்க்கெட் ஒரு 2 வருஷமா இப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கா. நிஃப்டி இன்னும் பழைய ஹையை போய் தொடமாட்டேங்கிறான். மார்க்கெட் கும்பா மார்க்கெட் தான். ஆனால் ரீசெண்டாக பல ஷேர்கள் கீழிருந்து ஏறுவதும் அல்லது கீழிருந்து மேலே ஏறுற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவதும் அல்லது கீழிருந்து மேலே ஏறி அவன் 2024 இருந்த ஹையே அதை உடச்சிக்கிட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான பிரேக் அவுட்டா ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக அடிதடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்கு என்ன பண்ணியிருக்கான்? அவன் மேலே போக அவனை அடித்து யாரோ கீழே இருக்க, மறுபடி கீழிருந்து மேலே போக மறுபடியும் யாரோ அடித்து அவனை கீழே இருக்க, மறுபடி கீழிருந்து மேலே ஏற்றி விட, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்க நண்பர்கள் நம்ம தொழில் பண்ணுறது? ஆக மொத்தம் இதில் வந்து எது ஃபேக் பிரேக் அவுட் எது ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பல பேர்த்துக்கு மேலே போகுதுன்னு சொல்லி எடுத்தவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ், கீழே போகுதுன்னு சொல்லி வித்து விட்டவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ்ன்னு மாறி மாறி அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த கேம்ஸ் அப்படின்ற பங்குல. ஆனால் இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கை பாருங்க,
நீதான் என் மனுஷன். என்ன என்னது ஒரு ஸ்வீட் பாய் மாதிரி, ஒரு சாக்லேட் பாய் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 மே மாதத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒரு தடவை தாண்டினான். அதுக்கப்புறம் ஒரு முறை கூட அது கீழே மேலேன்னு அடிதடி நடக்கவே இல்லை. அந்த இடத்துல பிக்கப் ஆன இந்த கமின்ஸ் இந்தியா 3000 ரூபாய்க்கு பிக்கப் ஆனவன் நேராக போய் 100% ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு தான் இப்போ சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து விழுந்திருக்கு. ஆக மொத்தம் எது பிரேக் அவுட், எது கரெக்ட் பிரேக் அவுட்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கு நான் என் சிலரை விட்டெறிகிறேன் அப்படின்ற மாதிரி பணப்பலம் படைத்தவர்கள்னால தான் இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க முடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், யாராவது ஒருத்தர் ஒரு 50,000 1 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் நான் ஸ்விங் ட்ரேடிங் அல்லது பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி பாவம் இந்த கேம்ப்ஸில் அதுலேயும் கரெக்டாக உள்ள இதில் காலடி வச்சுருந்தாங்கன்னா ஒரு 5 இடம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஒவ்வொரு இடையும் 5% ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட 25% கும்பா பாட்டு பாடியிருக்கும். எல்லாம் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்து தான் நண்பர்களே. ஸோ இப்போதைக்கு இந்த போரோசில் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேர் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கிறது. இது என்ன ஆக போகிறது, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா அல்லது பிரேக் அவுட் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அது சமீபத்தில் தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பிறகு கீழே விழுந்தாலும் கரெக்டாக அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகல, போய் ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகாமல் அவன் பாட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ வாழ்க்கையில் எது ஃபேக் பிரேக் அவுட், எது கரெக்ட் பிரேக் அவுட் என்பது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நண்பர்கள், இன்றைய கடைசியாக வரக்கூடிய செய்திகளில் இது என்னையா கும்பா குட்டி ஜிலேபி மாதிரி இப்படி சுத்த விடுறாங்க அப்படின்ற மாதிரி, இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் சன் டிவி இரண்டுமே மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட ஷேர்கள் தான். ஆனால் இந்த சன் டிவி அதுக்கும் மேலே அவங்ககிட்ட ஏகப்பட்ட பிஸ்னஸ் என்பது இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு தன்னுடைய 52 வீக் லோவில் பாவம் ஒரு ஜிலேபி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. என்னையே அநியாயமாக இருக்கு. ஸோ இந்த சன் டிவினுடைய Q1 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்குறோம். 619 கோடி லாபம், 1458 கோடி சேல்ஸ். என்ன ஒரு இது பாருங்க, இந்த 619 அது எதனால் வேணாலும் வரட்டுங்க நண்பர்களே. அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால வரட்டும், அல்லது ஏதாவது ஒரு அசட் சேல்னு இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அது அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது அந்த ஷேர் அந்த கம்பெனிக்கு சேர்ந்தது தானே. இப்படித்தான் இந்த ஐடியா அப்படின்ற ஒரு ஷேரும் திடீர்னு வந்து அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கவர்மெண்ட் விட்டு கொடுத்ததுனால 51,970 கோடி லாபம் அப்படின்னாங்க. அது எப்படியோ ஒன்று, 4 ரூபா 80 பைசா அவங்களுக்கு சேர்ந்துதான் இல்லையா ஏர்னிங்ஸ் பர் ஷேரில். அதை வச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் நீங்கள் லாஸ்ட் 6 மந்த்ஸ் கூட பாருங்க, 8 ரூபாயிலிருந்து 15 ரூபா வந்துட்டான். ஆனால் இந்த சன் டிவிக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. என்னையா இது கொடுமையா இருக்கு சன் டிவிக்கு. ஆனால் இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் பாருங்க, அவன் ஒரு வருஷத்தினுடைய ஹைக்கே திரும்பி வந்துட்டான். போன வருஷம் 2025 1233 ரூபா போனவன் மறுபடியும் கீழே 800 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1231 ரூபாய்ன்னு வந்துட்டான். ஆனால் இந்த சன் டிவி 2025 ஹையை விடுங்க நண்பர்களே, 2026 இந்த வருஷத்த ஹை 650 ரூபா. அடா அது பக்கத்தில் நீ ஒரு இடம் திரும்பி வரக்கூடாதா, மார்க்கெட் என்ன இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படித்தான் இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் நம்ம சன் டிவியோட மிகவும் அதிகமாக லாபம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு குவார்ட்டருக்கே 56 கோடி தான் லாபம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போக வேறு என்ன செய்திகள்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆச்சரியகரமாக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 30% விழுந்த வேகத்தில் நான் யானை மாதிரி கிடையாது, அப்படியே மெதுவாக அப்படியே எந்திரிச்சுக்கிட்டு ஹாய் அப்படின்னு தும்பிக்கை தூக்கி ஹாய் சொல்கிறதுக்கு குதிரை மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு ஓடு நம்பாரு அப்படின்ட்டு 30% இறங்கிய இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டபக்குன்னு 50 ரூபா டு 85 ரூபாய் மறுபடியும் மீட் எடுத்து விட்ட ஒரு பங்காக இருக்கிறது. இந்த நேரத்தில் கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்குமே ஒரு சாதாரண பங்கு இல்லை. அதுவும் வந்து ஒரு 53% இறங்கிய பங்கு தான். ஆனால் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவனுடைய பழைய ஹையை மீட் எடுக்கல. பஜாஜ் ஆட்டோவெல்லாம் எப்படி சிங்க மாதிரி மீட் எடுத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பேசிக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6,000 ரூபா போயிட்டு 12,000 ரூபாயை 2 வருஷத்தில் மீட் எடுத்துவிட்டான். ஆனால் இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்குக்கு இன்னுமே அதுக்கு உண்டான நேரம் வரவில்லையா, நல்ல காலம் பிறக்கவில்லையா அப்படின்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் அதனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு லாஸ் மேக்கிங் போகாமல் தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்குது. தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு. ஆனால் மார்க்கெட் இன்னும் ஏனோ தெரியல ஒரு பாராமுகமாக இருக்கிறது. இன்றைய தவிர அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.